மோட்டர் போகுது, கள்ளக்குறி இருக்குது, கள்ளக்குறி, ஜெயலட்சுமி அந்த மாதிரி. 1.2னா சார் ஃபேட்டு. ஓகே, இங்கே பார்த்தீங்களா, இது வந்து பால் வந்து எவ்வளோ கொழுப்பு இருக்குது. அப்புறம் என்ன சார் இருக்குது, தரம் தரம் செக் பண்ணுறாரு அண்ணன். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் ரெகுலராக இதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க காலங்காலமாக. ஆனால் எல்லாம் முடிச்சிட்டிங்களா சார்? கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டிங்களா? இவங்களுடைய ஓன் மேனுஃபேக்சரிங் பாருங்கள். நெய் ஒரிஜினல் பார்த்தீங்களா, மணலாக இருக்குன்னு சொல்லுவாங்களா, எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா இல்லை ஃபேட் கம்மியாக இருக்குது யூஸ் பண்ணுவீங்களா? எல்லாமே ஆவரேஜ் பண்ணி தான் போடுவோம். ஆவரேஜ் பண்ணி. அது எப்படி சார் பண்ணுவீங்க? ஆவரேஜ் வந்துருச்சு. ஒன்று வந்து கம்மியாக இருக்கும். ஓகே. சம்டைம் ஒன்று வந்து அதிகமாக இருக்கும் ஃபேட்டு. ஆமாம். ஓகே. அதிகமாக இருக்க ஃபேட்டை வந்து நம்ம இது பண்ண முடியாது, ஒதுக்கி கொடுக்க முடியாது. அது வந்து ஃபேட் கண்டென்ட் அந்த அளவுக்கு இருக்கும், அந்த அளவுக்கு அந்த பாலுடைய தரம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒன்று இந்த திக்னஸ் நல்லாயிருக்கும். திக்னஸ் நல்லாயிருக்கும். ஓகே ஓகே. பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மாடு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக கண்ணு போட்டது வந்து ஃபேட் கம்மியாகும். புதுசாக கண்ணு குட்டி போட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணு போட்டு ஒரு மாதம் ஒரு 20 நாள் அது கம்மியாகும். அதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முத்தனை மாடு 1 வருஷம் 1.5 வருஷம் அதுனா அது மாடு நல்லாயிருக்கும். 4 ஃபேட்டுக்கு மேலே வரும். 4 ஃபேட்டுக்கு மேலே. ஆனால் ரெகுலராக உங்களுக்கு பால் சப்ளை பண்ணுறவங்க உங்களுக்கு கொடுத்துருவாங்க, அதை நீங்கள் தரம் மட்டும் பார்த்துப்பீங்க. இப்போ நீங்கள் பார்த்து அதுக்கு தகுந்த ரேட். அதாவது அதில் அந்த ப்ரைஸ் என்ன இதுவோ அந்த ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்குவீங்க. இதில் பார்த்துருவீங்க, இதை 2.1 1.1 அந்த மாதிரி வரதெல்லாம் இதில் வந்துடுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரைஸே, அமௌண்ட்டே. ஆமாம். சராசரியாக ஒரு பால் எவ்வளோ லிட்டர் சார் பால் கறக்கும்? மாட்டுடைய தன்மையை பொறுத்து. ஆமாம், மாடு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ரகம் மாடு இருக்குது. பெரிய ரகம் மாடு நல்லா பெருசாக. ஒரு சில பார்த்து சின்ன ரகம் இருக்கும். குட்டை ரகம். குட்டை ரகம்ன்றதை விட பார்த்தீங்கன்னா ஜாதி வெளியாக வரும். மாட்டில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ நம்ம நாட்டு மாடுலாம் பார்த்தீங்கன்னா 3 லிட்டருக்கு மேலே கறக்கும். நாட்டு மாடு 3 லிட்டருக்கு மேலே பறக்கவே கறக்கும். அதிகரிங்கன்னா 3 இல்லை 4 அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இப்போ ஜெர்சி மாடு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடு 25 லிட்டர் பால் கறக்குது ஒரு டைமுக்கு 25 லிட்டர் கறக்குற மாதிரி. அந்த மாட்டுடைய ரகத்தை பொறுத்து ஒரு வெரைட்டி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகல் மாடு இருக்கும். பார்த்தீங்கன்னா செகல்ப்பாக இருக்கும். ஒரு மாதிரி கலரே வந்து ஃபுல் செகலாக இருக்கும். அந்த மாட்டு பால் பார்த்தீங்கன்னா நல்லா திக்னஸ் நல்லா இருக்கும். இதே மாதிரி வந்து கருப்பு வெள்ளை. ஆமாம் பார்த்துருக்கோம். சீம்பாடு ஹெச்எஃப். அது வந்து ஹெச்எஃப் மாடு. அது வந்து நல்லா வரும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு நாட்டு மாடு மிக்சிங்கெல்லாம் வச்சுன்னா செட் ஆகாது. சூப்பர் சார், நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க, நன்றி.